புகழுக்குரிய தூய இறைனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறைனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நாம் அனைவருமாய் சேர்ந்து சகோதரோடு இணைந்து இந்த பாடலை பாடி நம் ஆண்டவர் ஆராதித்து அவருடைய ஒளியை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள நம்ம சமர்ப்பணம் செய்வோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த வேளையிலே ஆண்டவரை துதித்து போற்றி பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். சொல்லுமா, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். கைகளை தட்டி உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். சொல்லுமா, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உற்சாகமாக, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். சொல்லுமா, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில், பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். சொல்லுமா, பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். யெகோவா ரஃபா நீரே, சுகம் தருபவரே, யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பரே, உமக்கே ஆராதனை என்று சொல்லி துதித்து பாடுவோம். யெகோவா ரஃபா நீரே, சொல்லுமா, யெகோவா ரஃபா நீரே, சுகம் தருபவரே, சொல்லுமா, சுகம்
தருபவரே, யெகோவா ராஃபா நீரே. சொல்லுவோம். யெகோவா சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா நீரே. சொல்லுமா. யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பவரே, கூடவே இருப்பவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. கைகள் தட்டி. ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில், பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். யெகோவா ஈரே நீரே, தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வமே. யெகோவா ஷாலோம் நீரே, சமாதானம் தருபவரே. எங்கள் தேவையெல்லாம் தீர்த்து எங்கள் வாழ்வில் சமாதானத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய தெய்வமே, இந்த வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம் என்று சொல்லி கைகளை தட்டி குரல் எழுப்பி சேர்ந்து பாடுவோம். யெகோவா ஈரே நீரே. சொல்லுமா. யெகோவா ஈரே, தேவையெல்லாம் சந்திப்பி. நம்பிக்கையோடு. தேவையெல்லாம் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே நீரே, தேவையெல்லாம் சந்திப்பி, தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஷாலோம் நீரே, யெகோவா ஷாலோம் நீரே, சமாதானம் தருபவரே, சமாதானம் தருபவரே, யெகோவா ஈரே நீரே, தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவரே, சமாதானம் தருபவரே, ஆராதனை உமக்கே. உற்சாகமாக. ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி. ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய். பரிசுத்தரே, பரிசுத்தரே இயேசுவே, பலிபீடத்தில், பலிபீடத்தில் உகந்த ஜீவ பலியாய். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. குரலெழுப்பி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஹalleluya ஹalleluya கரங்களை உயர்த்துவோமா? அந்நிய பாஷைகள் கொண்டு ஆண்டவரை துதிப்போம். அயல்மொழி கொண்டு ஆண்டவரை துதிக்கலாமா? ஹalleluya 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 ரபா பாபா பாபா ரியாந்தனமா ஷக்ரியாந்தனமா Praise the Lord. 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 ஆண்டவருக்கு ஆண்டவர் வனாந்திரத்தில் அழைத்து சென்று நெஞ்சோடு பேசுவன் என்று சொல்லி ஓசியா 2வது அதிகாரம் 9-19 வார்த்தையை சொன்னார். வனாந்திர பகுதியிலே தனிமையான பகுதியில் அழைத்து வந்து அவளோடு பேசுவன் என்று சொன்னார். அன்றைக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாக்கு மாறாதவர். எங்கோ நாங்கள் ஒவ்வொருவரையும் தனிமையான பகுதிக்கு அழைத்து வந்து உங்களோடு 2 நாட்களாய் பேசின ஆண்டவர் இறுதியாக உங்களோடு பேச பிரியப்படுகிறார். அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரே, இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு வாழ்வில் தீர்மானம் எடுத்து நம் அனைவருமாக செவிக்க போகிறோம். அமைதியை நாம் அமர்ந்து கொண்டு அமைதியிலே தேவ வார்த்தைகளை கேட்போம். தேவன் பேசுகிற வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு புதிய வெளிச்சத்தை தரட்டும் ஆண்டவர்னு சொல்லி சமர்ப்பணம் செய்து அமைதியாக கேட்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 300 ஆண்டுகளுக்கு மேலே பஞ்சம் பிழைக்க போன இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமையாக்கப்பட்டார்கள். செங்கல் சூளையிலே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். செங்கலை சுடணும், மண்ணை அறுக்கணும், பயங்கரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பல்கி பெருகுவதை கண்ட பொறாமைப்பட்ட எகிப்தியர்கள் அவர்களை சித்திரவதை செய்தார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய உழைப்பை பிடுங்கி அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கையிலெல்லாம் புண்ணு, உடம்பெல்லாம் வேதனை, வலி, வேலைக்கு மேலே கொடுத்து அவர்களை சித்திரவதை செய்திருந்தார்கள் எகிப்தியர்கள். இவர்கள் கதறினார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறினார்கள். ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலை செய்த பொழுது அவர்கள் சொன்ன வசனம் சங்கீத புஸ்தகம் 105:37 இப்படி சொல்லுகிறது: கடவுள் இஸ்ரவேலர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தார். 300 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்து உடம்பு முழுசும் புண்ணு வேதனைன்னு சொல்லி டிப்ரெஷனில் போயிருந்த வேதனையில் வாழ்ந்த மக்களை அவர்களுள் ஒருவன் கூட பலவீனன் இல்லவே இல்லை. ஒவ்வொருவரும் பரிபூர்ண உடல்நலத்தோட எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து லெஃப்ட் ரைட் என்று சொல்லி மார்ச் ஃபார்வர்ட் பண்ண வைத்தார் நம் கடவுளாகிய ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். சங்கீத ஆசிரியர் 105:37 அதை சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்பட்டு 300 ஆண்டுகள் அடிமைப்பட்டவங்களுக்கு என்ன அறிவு இருக்கும், எப்படி ஞானம் இருக்கு, எஸ் பாஸ் செய்கிறோம் பாஸ் என்கிற தவிர அவங்களுக்கு வேற எண்ணம் இருந்திருக்க முடியாது. விடுதலை ரசிக்க முடியாது, மேன்மை வர முடியாது. அப்பேற்பட்ட அந்த பிள்ளைகளை கடவுள் பாஸ்கா திருவிழா கடந்து போகுதல் அந்த நாளுக்கு பிற்பாடு அவர்கள் வெள்ளியோடும்
அடிமைகளாக இருந்தவர்கள், ஏழைகளாக இருந்தவர்கள், தரித்திரவான்களாக இருந்தவர்களை கடவுள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட செய்தார். அவர்கள் நாட் ஈவன் ஒன் ஃபீபிள் among them என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் லட்சக்கணக்கில் பெருகினார்கள். மோர் தென் 20 lakhs. 60 பேர் போனாங்க, 20 லட்சமா திரும்பி வராங்க. 20 லட்சம் பேர் இல்ல, ஒருத்தம் கூட நொண்டி இல்ல, மொடம் அல்ல, நோய்வாய்ப்பட்ட ஒருத்தம் இல்ல, மென்டல் டிப்ரெஷன் ஒருவனும் இல்லை, பலவீனன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கடவுள் கொடுக்கிற விடுதலை. அது 100 மடங்கு விடுதலை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் கொடுக்கிற விடுதலை ஏதோ ஒரு கால் சுகமாகும், ஒரு கால் சுகமாகாது, அல்லது ஒரு பக்கம் சுகமாகும், ஏன் ஒரு புள்ள சுகமாயிட்டான், ஒரு புள்ள தருதலையா இருப்பான் என்பதெல்லாம் கடவுள் கொடுக்கிற விடுதலை அல்லங்க. அதெல்லாம் நாம அசியூம் பண்ணுகிற விடுதலை. அவர் காட், சர்வ வல்லமையுள்ள கடவுள். அந்த கடவுள் கொடுக்கிற விடுதலை அரகுற விடுதலை அல்லங்க, அதில் பரிபூர்ண விடுதலையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எப்படி விடுவித்தா தெரியுமா? அதிலே மிக சுவாரஸ்யமான ஒரு கருத்து இருக்கிறது. எகிப்தியர் அரசன் பார்வோன் முதல்ல போய் கேட்குறாங்க, பயமுறுத்துறாங்க, விடுறான்னு சொல்றாங்க, விட மாட்டேங்கிறாரு. ஒரு 10 வாதைகளை அனுப்புகிறார். முதல் வாதைகளை அனுப்புகிறார், விட மாட்டேங்கிறான். 2வது வாதையை அனுப்புகிறார், விடுறங்கிறான், விட மாட்டேங்கிறான். 3வது வாதையை அனுப்புகிறார், விடுறங்கிறான், விட மாட்டேங்கிறான். 8வது வாதை கல்மழை பொழிகிறது. அப்பொழுது கடவுள் மோசே வழியாக பார்வோனுக்கு சொன்னதாவது, விடுதலை பயணம் 9வது அதிகாரம் 16வது இறைவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் மக்களை விடுதலை செய்ய மோசே அனுப்பிட்டு ஏன் பார்வோனின் மனதை கடினப்பட வைத்தார்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புள்ளைய ஆட்டிட்டு புள்ளைய கிள்ளிட்டு தொட்டி ஆட்டுவது போல பார்வோனுடைய உள்ளத்தை கடினப்படுத்ததும் கடவுள் தான் என்று சொல்லுகிறார். ஆம், நான் தான் உன்னை கடினப்படுத்தினேன். ஏன் தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பிசாசு. 300 ஆண்டுகளுக்கு மேல என் பிள்ளைய அடிமைப்படுத்தியிருந்தாய் அல்லவா? நீ மாபெரும் உலகத்தை ஆள்கிற மாபெரும் அரசன். ஆகவே உன்னை கடினப்படுத்தி மிக பெரிய ஆளா உன்னை உயர்த்தி உன் முன்னாடி என்னுடைய மாபெரும் வல்லமை உன்னை காட்டி உன்னை அழித்து போடவே உன்னை கடினப்படுத்தினேன் என்று சொல்லி விடுதலை பயணம் 9:16 கடவுள் அதை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி அந்த பார்வோனை அழித்துப்பட்டார்? நடுக்கடலுக்கு, செங்கடலுக்கு வர வைத்து பார்வோனையும் அவனுடைய தேர்ப்படை, தோள்படை, தரைப்படை அத்தனை படைகளையும், லட்சக்கணக்கான படைகளை கடலுக்குள்ளே உள்ளே வர வைத்து போட்டு தாக்கினார், போட்டு காட்டினார் கடவுள். அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் பார்வோனை கடினப்படுத்தி பெரிய ஆளாக்கி அவன் ஒரு சின்னாளாக்கி இருந்தா இங்க கடவுள் பெரிய காரியத்தை செய்யலன்னு சொல்லி இஸ்ரவேல் சொல்லுவாங்க. என் ஜனமும் உலகம் அறிந்து கொள்ளணும், நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள். என்னை எதிர்த்து நிற்க இந்த உலகத்தில் ஒரு ராஜா இல்ல, ஒரு பிசாசு இல்ல, ஒரு நோய் இல்ல. There is no one equal to me. There is no one above my power. எனக்கு இணையான மனிதன் உலகத்தில் இல்லை, என்னை விட பெரியவன் இந்த உலகத்தில் இல்லை என்று உலகத்திற்கு காண்பிக்கவே உன்னை மனதை கடினப்படுத்தி ஆழ்கடல் போட்டு தள்ளனாயா உன்னை கடினப்படுத்தின என்று மோசே வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் நினைக்கலாம் கடவுள் ஒன்றும் செய்யல, கடவுள் அமைதியாக இருக்கிறாரு, ஜெபித்தனே கடவுள் ஒன்றும் ரியாக்ட் பண்ணலையே, ஒன்றும் செயல்படலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை அழிக்கிற பிசாசோடு, உங்களை அழிக்கிற திருடனோடு, உங்களை அழிக்கிற பொல்லாத இருளின் சக்திகளோடு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கங்க. உங்க சார்பா பிசாசை ஒட்டுமொத்தமாக அழித்து போட அவர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு, பிசாசுக்கு டிராப் விரிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். காலம் தாழ்த்துகிறார் என்றால் ஆண்டவர் சொன்னார், என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆகவே நமக்கு எதிரி கடவுளுக்கு எதிரி, எனக்கு எதிரி எங்க அப்பாவுக்கு எதிரி. ஆகவே உங்களை ஒருவனும் தொட முடியாது, உங்களை எந்த பிசாசு தொட முடியாது. உண்மையை சொன்ன போனால் ட்ரூ கிறிஸ்டியன் does not need any deliverance. உண்மைங்க அது. உண்மையுள்ள மனமாற்றம் அடைந்த ஆவியில் நிரம்புகிற கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழுகிற அன்னை மரியாளுக்கு எந்த டெலிவரன்ஸ் தேவைப்பட்டது யோசிச்சு பாருங்க. டெலிவரன்ஸ், விடுதலை போய் சொல்றோம்னா போறோம்னா ஏன் உண்மையான கிறிஸ்துவ வாழல, உண்மையாய் மனமாற்றம் அடையல. there is no transformation, there is no reformation, there is no change of mind. முற்றிலுமா கடவுளை ஏற்றுக்கொண்டு விசுவாச வீரர்களா வாழலங்க, அதாங்க பிரச்சனை. ஆகவே கடவுள் சாதாரண கடவுள் அல்லங்க, அவருக்கு இணையானவன் இந்த உலகத்தில் இல்லை, அவருக்கு பெரியவரும் இந்த உலகத்தில் இல்லை. there is no one equal to him, there is no one above to him.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை சொன்ன ஒருபாடு மோசேயுடைய ரியாக்ஷனை பாருங்க. அன்பானவர்களே, அப்ப சொல்றாரு 10வது வாதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதே பார்வோன் சொல்றாரு, மோசே நீங்க போகலாம், ஆனா உங்க ஆடு மாடுகளை விட்டுட்டு போங்க அப்படின்னு அவன் கேட்கிறாரு. அப்ப மோசே சொல்றாரு, யோ இதுவரை ராஜா நீ எப்ப கடவுள் உன்னை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டாரோ, நான் மட்டுமல்ல 300 ஆண்டுகள் உனக்கு அடிமையா இருந்து உங்க நாட்டை செழிக்க வைத்திருக்கிறோம். இந்த 300 நாட்டு ஆண்டுகளுக்கு சம்பளம் எவ்வளவு, எங்க வேர்வை எவ்வளவு செஞ்சிருப்போம், எங்க உடம்பு எவ்வளவு போயிருக்கு, எத்தனை சந்ததிகள் மரித்து போனார்கள், நம்பிக்கையற்றவர்களா மரித்து போனார்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. பார்வோன்கிறவன் மிகப்பெரிய ராஜா, உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜா பார்வோன் ராஜா. அவனை பார்த்து சொல்றாரு மோசே, விசுவாச அறிக்கை சொல்றாரு, பார்வோன் ராஜா எங்க ஆடுகளையோ மாடுகளையோ ஒன்று கூட உனக்கு விட்டுட்டு போக மாட்டோம். எங்க மாட்டு கொழும்புனா தெரியல, லாடம் அடிக்கிற கொழும்பு இருக்கு இல்லையா, அந்த கொழும்புல கூட ஒரு பகுதி கூட உன்னை விட்டுட்டு போக மாட்டோம். எங்க கடவுள் எங்களை விடுதலை செய்தால் 100 மடங்கு விடுதலை என்று not even a hoof will be left over for your adoration என்று சொல்லுகிறார். நீ ஆராதிக்க, நீ வளர, எங்க மாட்டு கொம்புல ஒரு வாளு அல்லது மாட்டு முடி அல்லது மாட்டுல ஒரு கொழும்பு கூட விட மாட்டோம். ஏனென்றால் எங்கள் கடவுள் எங்கள் சார்பாய் செயலாற்றுகிறார். ஆகவே உனக்கு அடிபணிய மாட்டோம், உனக்காக பயப்பட மாட்டோம், ஒன்று கூட விட மாட்டோம் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அறிக்கையை மோசே செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அது விடுதலை பயணம் 10வது அதிகாரம் 24, 25 படிச்சீங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு ஆட்டை கூட உனக்கா விட்டு போக மாட்டேன். இவ்வளோ வருஷம் அந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு 10 ஆடை வச்சுக்கடா, ஐயா அந்த ஆட்டை வச்சுக்க, எங்களை விட்டா போதும். 300 ஆண்டுகளுக்கு மேலே அடிமையாக தான் இருக்கிறாங்க, ஐயா இதை வச்சுக்க, எங்களை விட்டா போதும் என்று சொல்லலாம். ஆனால் கடவுளுக்கு அவமானம். அன்புக்குரியவர்களே, அந்த 20 லட்சம் பேர்ல ஒரு 1000 பேரை கூட அதை விட்டுட்டு வந்தா கடவுளுக்கு அவமானமா? கடவுளை பொறுத்தவரை 100 மடங்கு விடுதலைங்க. பாதி விடுதலை, பாதி பாவம், பாதி பரிசுத்தம் அல்லது பாதி சந்தோஷம், பாதி சமாதானம் என்பதே கடவுளுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இஸ்ரவேல் ஜனங்களின் காயங்களை ஆற்றின கடவுள், இஸ்ரவேல் ஜனங்களின் உடல் வலிகளை போக்கின கடவுள், இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனத்தை போக்கின கடவுள், இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்திரமாய் சுயாதீனமாய் விடுதலை செய்த கடவுள், இன்றைக்கு இங்க வந்திருக்கிற உங்களையும் என்னையும் இங்க இருக்கிற ஜெபிக்கக்கூடிய அத்தனை பேரையும் பரிபூரணமாய் 100 மடங்கு கடவுள் விடுதலை கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 10 பேர் தொழுநோயாளிகள் ஜெபிக்க போனாங்க. 5 பேர் சுகம் தந்த, 5 பேர் வேண்டாம்ப்பா, முடியாதுப்பா, என்னால் முடியாதுப்பா, ஐ எம் an incapable God. நான் ஒரு வக்கத்த கடவுள், ஏதோ இடுப்பு வலி தான் நீக்க முடியும், கேன்சரை நீக்க முடியாது, இந்த டெங்கு ஃபீவர் தான் நீக்க முடியும், இல்லை கொரோனாவை நீக்க முடியாது. இதெல்லாம் மனிதனுடைய அறிவு. விசுவாசத்துக்கு ஒரு சின்ன வட்டம் போட்டு வைத்து விடுகிறோம். விசுவாசத்துக்கு வட்டம் இல்லை, எல்லை இல்லை. there is no boundary for our faith. அது வானமேலே கடவுள் தான் அதற்கு எல்லை. அது சர்வ வல்லமையுள்ள கடவுளிடமிருந்து வருவதால் விசுவாசம் அது சர்வ வல்லமையுள்ள விசுவாசம். ஆகவே தான் செங்கடலுக்கு முன்னாடி இருந்தாங்க. முன்பு செங்கடல், பின்பு பார்வோன் துரத்தி வருகிறான். இரு பக்கம் மலை, எந்த பக்கமும் தப்பித்து போக வழி இல்லை. எல்லாம் ஓலமிட்டு அழுகிறார்கள். அவிசுவாசத்தில் போச்சு, திரும்ப நம்ம போய் அடிமையாக இருக்கணும், நாங்க பேசாம அங்கிருந்து இருப்போம், இன்னும் அவனை எங்களை தண்டனை கொடுத்து அழித்து விடுவான் என்று கதறினார்கள். அப்போ மோசே கடவுள்கிட்ட ஜெபிக்கிறார். மோசே ஏன் ஒப்பாரி வைக்கிற? கோலை நீட்டியா? விசுவாசத்தோட கோலை நீட்டு. செங்கடல் 2ஆக பிரிந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அகலம் 100-150 அடிக்கு மேல தண்ணீர் வற்ற செய்தார். 2 பக்கம் சுவர் 90 அடிக்கு மேல தண்ணீர் நிற்கிறது. மனிதர்கள் 5 அடி 6 அடி 7 அடி உயரமுள்ள மனிதர்கள் போகிறார்கள். அந்த கட்டாந்தரை கடல் மேடு பள்ளமாய் இருக்குமே, அதற்காக சமதரை போட்டிருந்தார். வயதானவர்கள், சிறிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அத்தனை பேரும் லெஃப்ட் ரைட் என்று சொல்லி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணி சென்றார்கள். ஆண்டவர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக. விடுதலை என்ற உணர்வோடு அவர்கள் அச்சம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்க்கிற பொழுது. ஆனால் அவர்கள் அந்த அக்கறை சென்றவுடன் அவர்கள் பாடின பாடல் தாங்க விடுதலை பயணத்தில் எழுதியிருக்கிறது. அதை குறித்து விவிலிய அறிஞர்கள் சொல்றாங்க,
நமக்கு ரோச்சு பாடுங்க பாடுங்கன்னு கைத்தட்டணும். கைத்தட்டுங்க, சோம்பேறித்தனமா இருக்காதீங்க, விடுதலை நேரம், ஜெபிங்க, துதிங்க, பாடுங்க, உங்க பிரச்சனையை ஒப்புக் கொடுக்குன்னு சொல்லி ஒருத்தர் இங்க மோட்டிவேட் பண்ணணும் ஜெபிக்கிறதுக்காக. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை கடந்து அப்பால் சென்ற பிற்பாடு அவங்களுக்கு எந்த பேப்பரும் கொடுக்கப்படல, எந்த கீபோர்டும் போடல, எந்த நோட்ஸும் கொடுக்கல. அப்படியே அந்த விடுதலை பார்த்து ரசித்தவர்கள் தானாய் பொங்கி எழுந்த அந்த பாடல் தான் மாபெரும் வெற்றி பாடல். விடுதலை பயண புத்தகத்தில் போய் பாருங்க. செங்கடலை கடந்தவுடன் தானாக வாலின்றாக வற்றாத நீருற்று பெருக்கெடுத்து ஓடிப்போது போல அவர்கள் பாடலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நன்றி பலியும் வந்தது. அதைத்தான் குருவானவர் சொன்னார். ஃபாதர் அழகாக எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் தாங்க வாழ்க்கையில் கடவுளோடு நெருங்க வைக்கும். செங்கடல் அனுபவம் அவர்களை மிக மிக பெரிய வல்லமையுள்ள சாட்சியாக அவர்களை மாற்றினது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் 1966 ஒரு ஊரில் பிறந்த ஒரு 3 நிமிடத்தில் என்னுடைய சாட்சியை நிறுத்தி சொல்லி நாம் இறுதி கடவுளுடைய ஆசிரியருக்காக நாம் செல்லுவோம். கும்பகோணம் மறை மாவட்டத்தில் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் தான் பிறந்த 5 வருஷம் 5 வயதிலிருந்து எனக்கு காக்க வலிப்பு நோய். கை காலை எடுத்துப்பேன், தரையில் வரிசிப்பேன், நாக்கை வெட்டிடுவேன், ஒரு அரங்களை வெட்டிடும், அது மூடுறதுக்கு பல நாட்கள் ஆகும், நுர தள்ளும். இதையெல்லாம் பார்க்க எனக்குள்ள குற்ற உணர்வு, கோழை உணர்வு. நான் ஒரு நல்ல பிள்ளை அல்ல, அதாவது நோயினால் பாதிக்கப்பட்டவன். தொடர்ந்து அடிக்கடி ஜுரம் வரும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நான் மட்டும் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். 7வது பிள்ளை நான், வழிச்சு ஊற்றின மாவு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வளர 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 அந்த நோய் பயங்கரமாச்சு. அப்போ எல்லாரும் சொன்ன கடவுள் நல்லவர் வல்லவர் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் வளர வளர அந்த நோயின் தாக்கம் அதிகமாக நான் தூக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் அந்த நோய் வராது. தூக்கு மாத்திரை எப்போ சாப்பிடலையோ அந்த நோய் வந்துடும். அன்புக்குரியவர்களே, அப்போ பிளட் ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 10 வயசுலேயே எனக்கு பிளட் ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போது இந்த நோய்க்காக இந்த மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்க என்னுடைய உடல் உறுப்பெல்லாம் சோர்வு பெற ஆரம்பித்தது. அப்போது கடவுளோட எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு இணக்கம் இல்லை. யார் இந்த கடவுள், யார் இந்த ரட்சகர், என்ன எனக்கு செய்து விட்டார், இவர் உலகத்துக்கு செய்கிறார், எனக்கு என்ன செய்து விட்டார் என்று சொல்லி பாவத்திற்கு போன, குடிக்க போன, சிகரெட் போன, பாவத்தை பொல்லாத படங்களை பார்க்க போன, அரியர்ஸ் வாங்கின, படிப்பில் கவனம் செலுத்த முடியல, காலேஜில் ஏறி குடிச்சு ஓடன, அரியர்ஸ் வாங்கின, திருடின, பொய் சொல்லன, எல்லா பாவங்களையும் என்னுள் இல்லாத ஒரே ஒரு பாவம் கூட இல்லை. ஏனென்றால் கடவுள் என்னை அன்பு செய்யலன்னு கடவுளை விட்டு பிரிந்தேன். அன்புக்குரியவர்கள், திருமணமாச்சு, 6 வருஷம் குழந்தை இல்லை, பிஸ்னஸில் கடன் தொல்லைகள், 50 லட்சம் கடன் தொல்லைகள், 96ல் 93 திருமணமாச்சு. சாலக்குடி போனேன். எங்கள் மாமனார் மாமியார் சொன்னாங்க, சாலக்குடி போனால் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி. நான் ஏன் வரணும், நான் தான் உழைக்கிறேனே, ராத்திரி பகலாக உழைக்கிறேனே, நான் நல்ல உழைப்பாளி, சோம்பேறி கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவன். அப்படி நாங்கள் வாழ்ந்தோம். சாலக்குடிக்கு போன ஒரு படம், நான் யாரு, என் கடவுள் யாரு, நான் எவ்வளவு இடிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். அப்பொழுது கடவுள் பேசினார். திருத்துதர் பணி 16:31, ஆரைக்கராஜ், நீ என்ன நம்பியா, நான் ஒன்று மட்டும் இல்லை உங்க வீட்டாரையும் நான் விடுவிப்பேன் என்று சொன்னார். 1996ஆம் ஆண்டு அன்றைக்கு கடவுள் சொன்னது இன்றைக்கு வரை எனக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, பாவரிக்கை செய் என்று சொன்னார். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சாக்ரமெண்ட் என்று சொன்னால் பாவரிக்கை. அன்புக்குரியவர்கள், அத்தனை பாவங்களையும் பேப்பரில் எழுதி அத்தனை பாவங்களையும் ஒன்று விடாமல் ஒரு தாடி வைத்த வயதான குருவானவர் சொன்னேன். அவர் மன்னிப்பு கொடுத்தார். கடவுள் 33 ஆண்டுகள் நான் செய்த பாவங்களை 3 நிமிஷத்தில் மன்னித்த இந்த கடவுளுக்கு தான் இனிமே நம்ம சாட்சியா வாழணும். கத்தோலிக்க திருச்சபையில் நான் செத்தா என் போன கத்தோலிக்க திருச்சபையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இனிமே சினிமா இல்லை, பொல்லாப்பு இல்லை, இச்சை பாவங்கள் இல்லை, குடி இல்லை, சிகரெட் இல்லை, எந்த பாவமும் செய்யக்கூடாது என்று அங்கே நானும் என் மனைவி உறுதி எடுத்துட்டு வந்தோம். குழந்தை இல்லாத 3 வருடங்கள் புடமிட்டார். இறைவார்த்தையை வாசிக்க வைத்தார். பிரச்சனை தீரல, கடன் தீரல. 2.5 வருஷம் நாங்கள் அதிகால் ஜெபிக்க ஆரம்பித்தோம், துதிக்க ஆரம்பித்தோம், கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பித்தோம், குருவானவரோட ஆவிக்குரிய காரியங்களை ஜெபிக்க ஆரம்பித்தோம், கேட்க ஆரம்பித்தோம், அந்நிய பாஷையில் துதிக்க ஆரம்பித்தோம், ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தோம், இரக்கத்தின் ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தோம். அன்புக்குரியவர்களே, 93 திருமணம், 96 சாலக்குடி, 99 முதல்ல கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். குழந்தை இல்லாத எங்களுக்கு, வறண்ட வாழ்ந்த எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். 2000 அன்புக்குரியவர்களே, 2000 எங்களுக்குள்ள இருந்த கடன், நானும் கிறிஸ்தவ தான் பார்ட்னர், அவ்வளோ கடை இருந்துச்சு.
2 வருஷத்துல நான் எப்ப சாலக்குடிக்கு போறதுக்கு முன்னாடி உழைக்கிற உழைப்பெல்லாம் ஓட்டப்பையில போட்டது போல இருந்துச்சு. எனக்குள்ள பாவம் இருந்துச்சு, பெருமை இருந்துச்சு, பொல்லாப்புள் இருந்துச்சு. எல்லாம் உழைச்சாலும் வீணா போச்சு. ஆனால் கடவுளை போய் ஒப்புரவு செய்த பிற்பாடு, கடவுளை அனுபவித்த பிற்பாடு, கடவுளை வாழ்க்கையில் ருசிக்க ஆரம்பித்த பிற்பாடு எங்க வாழ்க்கை புடமிடப்பட்டது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. 2000ஆம் ஆண்டு அன்புக்குரியவர்களே, 2 வருஷம் தான் சாலக்குடி போயிட்டு வந்து, அதற்குள்ள யாரெல்லாம் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானோ அத்தனை பேரும் கூப்பிட்டு கொடுத்தார்கள். எங்களுக்கு யாரும் ஜோசியம் மேலேந்து பொத்துன்னு வந்து எங்க கடனை அடைக்கல. கடவுள் ராப்பகலாய் உழைக்க வைத்தார். 50 லட்சம் கடனையும் வட்டியோடு 2 வட்டி 3 வட்டி, கந்து வட்டிக்கு வாங்கணும், 10 வட்டிக்கு வாங்கின அத்தனை கடன்களையும் 2 ஆண்டுகளை அடைக்க வைத்தார். 2000ஆம் ஆண்டு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றினார். 2021ஆம் ஆண்டு இறுதியில் டாக்டர் வாசுதேவன் அப்படிங்கிறவர் தான் நீரோ சர்ஜியன். அவர் தான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் 15-20 வருஷமா. அன்னைக்கு நான், என் மாமனார், மாமியார், என் மனைவி எல்லாம் போகிறோம், கிறிஸ்தவர்லாம் போகிறோம். அவர் ஈஜி எடுக்கிறாரு, மூளை எடுக்கிறாரு. அங்கே ஏற்கனவே ஒரு கரை இருந்துச்சு, ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு, அதனால தான் ஃபிட்ஸ் வந்தது. அன்புக்குரியவர்களே, திரும்பி 2வது எடுக்க சொன்னார். போய் ஈஜி போச்சுரான்னு நினைச்சோம். ஆனால் அவர் சொன்னார், ஆரைக்கராஜ், ஒரு ஹிந்து டாக்டர், ஆரைக்கராஜ், யூ காட் ஹீல்டு, நீ சுகம் பெற்று விட்டாய். இந்த ஒரே மாசத்துல நீ மாத்திரை குறைச்சி சாப்பிட தேவையில்லை, இனிமே உனக்கு காக்கா வலிப்பு நோய் வராது அப்படின்னாரு. 2021ஆம் ஆண்டு மாத்திரை நிறுத்தினேன். பிளட் பிரஷர் மாத்திரையும் இந்த காக்கா வலிப்பு மாத்திரையும் நிறுத்தினேன். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் இரவு பகலாய் கண் விழித்து உழைக்கிறோம், ஜபத்திற்கு போகிறோம், பல இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க போகிறோம், மாதா டிவியில் நற்செய்தி கொடுக்கிறோம். சாதாரண பாவியும் துரோகியுமான, கடவுளை ஏமாத்தின, கடவுளை மறுதலித்த, கடவுளுக்கு எதிராக குற்றங்கள் செய்த சாதாரண பாவியும் துரோகியுமான என்னுடைய வாழ்க்கை இப்படி கத்தோலிக்க திருச்சபையிலே ஆண்டவர் ஒரு சாட்சியாய் நிறுத்தி கடன் வாங்கின என்னை கடன் கொடுக்கும்படி crores and crores ஆஃப் இன்னைக்கு கோடியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் கலக்கி கொண்டு இருக்கிறோமே, அதுக்கெல்லாம் காரணம் ஆண்டோடைய கிருபைங்க. என்னை உயர்த்தின கடவுள், இஸ்ரவேல் ஜனங்களின் 360 ஆண்டுகள் அடிமைத்தனத்தை விடுதலை செய்த கடவுள் இன்றைக்கு உங்களை விடுதலை செய்வார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி, அப்பேற்பட்ட விடுதலை இஸ்ரவேல் ஜனக்கு கொடுத்த அந்த பரிபூர்ண விடுதலை, ஆரைக்கராஜ் கொடுத்த, கரோலினுக்கு கொடுத்த, கிறிஸ்தவர் கொடுத்த அந்த பரிபூர்ண விடுதலை இன்றைக்கு எங்களுக்கும் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி சகோதரோடு சேர்ந்து துதிப்போம். டென்ஷன் ஆகாதீங்க, பக்கத்தில் யாரையும் பார்க்காதீங்க, ஃப்ரீயா லிபரலா உங்களை விட்டு கொடுங்க. நீங்களும் உங்க கடவுள் மட்டும்தான், நீங்களும் பரிசுத்தாவி மட்டும்தான், நீங்களும் பிதாவை மட்டும்தான். அன்னை மரியாள் வானதூதர்களின் இடத்துல பாலை இறங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல பரலோகமே இறங்கி இருக்கிறது. நான் உணர்கிறேன், நீங்களும் உணர்ந்தவர்களா? உங்க முன்னாடி இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் இங்கே இருக்கிறார். அவரிடம் கேட்டு நோ சொல்ல மாட்டாரு. அவருக்கு நோ என்பதை இல்லை, எஸ் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆக கடவுள் என்றும் சொன்னவர் இன்றைக்கு உங்களை நம் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நாம் எல்லாம் விடுதலையோட பாடி துதித்து அந்த மகிமைக்குள் பிரவேசிப்போம். ஆமென். நாம் நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு மீண்டுமாக அந்த ஆராதனை பாடலை பாடி அந்த ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுத்த நம்முடைய சகோதரருக்கு வெற்றியை தந்த, சமாதானத்தை தந்த அந்த தெய்வத்தை துதித்து போற்றி புகழ்ந்து பாடும். யெகோவா நிசி நீரே, ஜெயம் தருபவரே, யெகோவா ரோகி நீரே, எந்த மேய்ப்பர் நீரே. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே என்று சொல்லி கையில் தட்டி பாடுவோம். யெகோவா நிசி நீரே, சொல்லுமா, யெகோவா நிசி நீரே, ஜெயம் தருபவரே. ஒப்புடுவோமா, ஜெயம் நம்பிக்கையோடு. யெகோவா நிசி நீரே, ஜெயம் தருபவரே. சொல்லுமா, யெகோவா நிசி நீரே, ஜெயம் தருபவரே, ஜெயம் தருபவரே. யெகோவா ரோகி நீரே, சொல்லுமா, யெகோவா ரோகி நீரே,
உமக்கே ஆராதனை என்றுமே ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா குரலெழுப்பி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா இயேசுவை ஆராதிக்கின்றோம் சொல்லுமா இயேசுவை ஆராதிக்கின்றோம் உம்மை புகழ்கின்றோம் கையதடி உம்மை புகழ்கின்றோம் இயேசுவை ஆராதிக்கின்றோம் இயேசுவை இயேசுவை புகழ்கின்றோம் இயேசுவை ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே ஹல்லேலூயா 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 கையில் தட்டி உச்சாமா இயேசுவே நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே ஹல்லேலூயா என்று துதிப்போமா ஹல்லேலூயா 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 இயேசுவே இயேசுவே கூப்பிடுவோமா இயேசுவே இயேசுவே குரலில் எழுப்பி கூப்பிடுவோமா இயேசுவே பாஷைகளோடு துதிக்கலாமா ஆண்டவர் வாய் தந்து துதிக்கலாமா மத்தியிலே வந்திருக்கிறார் பெரியவர் 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 இயேசுவே என்று சொல்லி ஹல்லேலூயா 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 ஓ சந்தரர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 
வாய் தந்து துதிக்கலாமா? வாய் தந்து துதிக்கலாமா? ஆண்டவரை போற்றுவோமா? ஆண்டவரை புகழ்வோமா? ஆராதிப்போமா? அல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு ஆற்றை கடந்த போது அவர் துடை சந்திலே கை வைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றினார். புதிய பெயரை தந்த புதிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமா நிறுத்தினார். அன்பு மகனே, மகளே, நீ ஆற்றங்கரை கடந்து வந்திருக்கிறாய். பழைய வாழ்வை கடந்து புதிய வாழ்வுக்கு வந்து விட்டார். நீ புதிய வாழ்வுகள் கடந்து வந்து விட்டார். ஆண்டவர் உங்களை ஆண்டவர் கரம் வைத்து ஆசீர்வதிக்கிறார். கிரேசி மகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஓ இந்திரா, உங்களுக்கு எதிராக வந்த தீயவர்களை ஆண்டவர் ஜெயகம்பீரமா நின்று தடுத்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. நன்றி சொல்வோமா? தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். சேர்ந்து பாடுவோமா? அக்கினியே 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 கூப்பிடுமா? அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே குரலெழுப்பி அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து போடிடட்டும். சொல்லுமா? ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும்.
ஜீவநதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். சொல்லுமா, ஜீவநதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே அக்கினி வல்லமை இறங்குகிற நேரம், தீவுண்ட நாவுகள் இறங்குகிற நேரம், அக்கினி நாவுகளா இறங்கி வந்தவர், தீ நாவா இறங்கி வந்தவர், வல்லமை உங்கள் பொழியும்படியா. ராபா தானா ரைகா தானா மானா ஒரா பூதிரி அந்த ரோக்குரி அந்த நாமா. ஓ ஆண்டவருடைய அக்கினி இறங்கி நிரப்புகிற நேரம். ஹalleluya 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 ஹalleluya. ராபா பாபா 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 ஓ சந்தரா பாபா 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 ஓரி பாபா 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 ஓ ராபா பாபா ரியந்தனமா. ஹalleluya 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 ஹalleluya. வாய்களை திறந்து வாய் திறந்து துதிக்கலாமா? இதோ 2 பேருக்கு தொடை பகுதியில பிரச்சனை, கால்களில் தொடையில பிரச்சனை. ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிறார், அந்த தீமையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இதிலிருந்து உனக்கு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஹalleluya ஹalleluya. நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுமா, கரங்களை தட்டி இயேசுவே நன்றி என்று சொல்லி. ஹalleluya. வலது கண்ணிலே பிரச்சனை உள்ள ஒரு நபருக்கு ஆண்டவர் அந்த கண்ணை ஆசீர்வாதத்தின் கண்களாய் மாற்றுகிறார். இச்சையோடு இருக்கிற ஒரு நபர், எனக்கு இச்சையிலிருந்து விடுதலை வேணும் என்று கேட்கிறவருக்கு ஆண்டவர் வல்லமை அனுப்பி அந்த குணத்திலிருந்து விடுவிக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. ராபா பாபா ஓ சந்தரா பாபா பாபா ஓ ரிபா தீரி அந்த ரோக்குரி அந்த மாமா. ராபா ஓ 10 குடும்பங்களுக்கு ஆண்டவர் புதிய அழைப்பை ஊழியர்களை உங்கள் குடும்பத்தை உருவாக்குகிறார். குறிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு அருட்தந்தை ஆண்டவர் எழுப்பும்படியாக நாளை உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கீங்க, ஆண்டவர் குடும்பத்தில் ஒரு குருவானவரை உருவாக்குகிறார். ராபா பாரி அந்த நாமா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த 2 சகோதரர்கள் 2 குடும்பத்தில் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை உண்டாக்குறார். பெற்றோர்களும் செபித்தாங்க, அதோ அவருடைய தாத்தா பாட்டிகளும் செபிக்கிறாங்க. குழந்தை உருவத்தை ஆண்டவர் இப்போது கட்டளையிட்டு விட்டார். சீக்கிரமாக நீங்கள் அடுத்த வருடத்தில் அதை உண்மையை காண்பீர்கள். நன்றி இயேசுவேன் சொல்லுவோமா. நன்றி சொல்லுவோம். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. தேவவல்லமை உங்களை அனுக்கிரகத்தை ஆசீர்வதிக்கிறார். இதோ ஒரு சகோதரனை ஆண்டவர் காண்பிக்கிறார். எப்போதும் கைத்தட்டி நன்றி சொல்கிற மகன், மகனே ஆண்டவனை தாவீதை போல எழுப்புகிறார். ஆண்டவருக்கு என்ற உற்சாகமா பாடலை பாடி அபிஷேகம் பண்ணுகிற மகனை ஆண்டவர் நிரப்புகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகிறாயே. தேவ வல்லமனை சூழ்ந்து விட்டது. ஆண்டவனை அக்கினியாய் எழுப்புகிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிறாய். ஆண்டவருக்கு ஊழியத்துல தனிப்பட்ட விதமாக உங்களை பயன்படுத்த போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி நன்றி நன்றி. புது ஒளி பிறந்திடட்டும், சேர்ந்து இருளெல்லாம் மறைந்திடட்டும் என் தெய்வமே. புது ஒளி பிறந்திடட்டும். சொல்லுமா, இருளெல்லாம் மறைந்திடட்டும் என் தெய்வமே. புது ஒளி பிறந்திடட்டும். நம்பிக்கையோடு, இருளெல்லாம் மறைந்திடட்டும் என் தெய்வமே. புது ஒளி பிறந்திடட்டும். பழையன களைந்திடட்டும் என் தெய்வமே. புது ஜீவன் உண்டாகட்டும். சொல்லுமா, பழையன களைந்திடட்டும் என் தெய்வமே. புது ஜீவன் உண்டாகட்டும். உற்சாகமாக, பழையன புது தெய்வம் குரல் எழுப்பி கேட்போமா. பழையன களைந்திடட்டும் என் தெய்வமே. புது ஜீவன் எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, வாக்கு கொடுங்க ஆண்டவரே, வாக்கு கொடுங்கப்பா. வாக்கை பிடித்து கொண்டு வெற்றியாய் வளர ஒரு வாக்குறுதியை போடுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ராபா 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 ராபா. ஹalleluya. தெய்வமே புது ஜீவன் உண்டாகட்டும். அக்கினியே கூப்பிடுமா. அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே. உற்சாகமாக அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே
ஹalleluya 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 வாய்த்து துதிக்கலாமா? ஆண்டவரே என் குடும்பத்தோட அக்கினி போடுங்க ஆண்டவரே. ஓ தீமைகளை சுட்டரிக்கிற அக்கினி போடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க வாய் திறந்து. சுரேஷ், பிரகாஷ், சார்லஸ், ஆண்டவர் உங்கள் வழியாய் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார். ராபா தீரி ஓ ராபா தீரி தீரி, நீ எதற்கு வந்தாயோ ஆண்டவர் நிறைவேற்றும் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றி என்று சொல்லுவோம். வாய் திறந்து கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இதோ 8 பேரை ஆண்டவர் மன்னிக்கிற அருளை தருகிறார். நேற்றிரவு நடந்த ஆராதனையிலே உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் வந்தது. 8 பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் மனக்கசப்புகளை மாற்றிவிட்டார். நன்றி சொல்லுங்க. அதனால் ஏற்பட்ட இழப்புகளை ஆண்டவர் சரி செய்வார், சீர் செய்வார், மாற்றி அமைப்பார். தீரி 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 தீரி. வாய் திறந்து சொல்லுவோமா? வாய் திறந்து சொல்லுவோமா? இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே நன்றி என்று சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. எல்லா 2 கரங்களை வைத்து துதிக்கலாமா? 2 கரங்களை வைத்து துதிக்கலாம். வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து சத்தம் எழுப்பி குரல் எழுப்பி ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி 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 சாமி. ஓ நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. வாய் திறந்து நன்றி சொல்லமா? வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, தெய்வமே நன்றி, நற்கருணை ஆண்டவரே நன்றி, நற்கருணை ஆண்டவரே, எங்களோடு தங்குபவரே நன்றி, எங்களோடு தங்குபவரே நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். குறிப்பாக ஆண்டவர் இங்கு வந்திருக்கிற அணுவிருக்கமத்தவன் ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். நேற்று தினம் இன்றைய தினம் முழுமை வார்த்தையை அனுப்பினார், நற்கருணை ஆண்டு அனுப்பினார். ஒவ்வொரு தன்னுடைய பரிசுத்தாவின் உங்களை புதுப்பித்திருக்கிறார். கைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? சப்தமாக நன்றி சொல்லுவோமா? நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் உலாவ போகிறார். ஆக நம் அனைவருமாக ஆண்டவரை வணங்கி நாம் நன்றி சொல்லி தொடர்ந்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். தந்தை அவர்கள் இந்த நற்கருணை மத்தியிலே கொண்டு வர வழி விட்டுருங்க. நற்கருணை மத்தியிலே கொண்டு வர போகிறாரு. சின்ன பிள்ளை முதல் பெரியவர் வரை அன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்ததை போல இன்றைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே இந்த நாளிலே நம் அனைவருமாக ஆண்டவருக்கு நன்றியோடு வரவேற்பு. ஆண்டவரே என்னை தொட்டுது, என் குடும்பத்தை தொட்டு எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்ல கேட்க போகிறோம். அரவன் மக்களே, இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் மனதிற்குள் இருந்த கவலைகள், உங்கள் மனதிற்குள் இருந்த காயங்கள், உங்கள் உடலில் இருந்த நோய்களை எல்லாம் ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கிறார். உங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய ஜனங்களாக மீண்டுமாய் நீங்கள் ஒளிர் வீச ஆண்டவர் செய்திருக்கிறார். உடைய வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்பது இந்த நாட்களில் நீங்கள் புரிவீங்க. எனவே தாவீதின் மகனே இயேசுவே, தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. பர்த்தலமேயு என்ற அந்த குருடன் இயேசுவே தாவீதின் மகனின் மேல் இரக்கமாயிரும் என்றார். ஜெருசலேம் தெருக்களிலே, கப்பர்நகம் தெருக்களிலே, பெத்சாய்தா நகரிலே நடந்து வந்து மக்களின் பணிகளை சுமந்து கொண்ட இயேசு ஆண்டவர் இந்த மாலை பொழுதிலே உங்களை தேடி வருகிறார். மாலை பொழுதிலே பற்பல நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவரை தேடி வந்ததாகவும் அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் குணப்படுத்தியதாகவும் நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். இந்த மாலை பொழுதிலும் கூட அப்படியாய் உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் தத்துவமாய் நற்கருணை வடிவிலே உங்களை சந்திக்கிறார். அற்புதமான நேரம். இந்த நேரத்தை முற்றிலுமாக பயன்படுத்துங்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரிடம் சரணடையுங்கள். ஆண்டவருக்கு உங்களை முற்றிலுமாக கையொழியுங்கள். அப்பொழுது பெரிய காரியங்களை செய்வார். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும்
என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். இதோ நற்கன் ஆண்டவர் மத்தியில் வருகிறார். இதோ நர்ஸு வேலை சம்பந்தமாக வேலை செய்கிற குடும்பத்தில் ஆண்டவர் அவளுக்கு எதிராக வந்த தீயவர்களை மாற்றமைக்க. நர்ஸு வேலை செய்து கொண்டிருக்கீங்க, அவள் எதிராக வந்த தீயவர்களை ஆண்டவர் வேறு எடுத்து போடுகிறார். அவளுக்கு நன்றி சொல்லும். கரு சிதைவு ஏற்பட்டு அல்லது கரு கலப்பி செய்த ஒரு நபரை ஆண்டவர் மனதார ஆறுதல் அளித்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், சேர்ந்து பாடுவோமா? என்னை ஆசீர்வதியும். யாக்கோபு சொன்னதை போல ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். சொல்லுமா? அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆமென். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே, அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு யாக்கோபு எப்படி ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு போய் போராடி ஜெபித்து என்னை ஆசீர்வதிக்கலான்னு விடமாட்டேன் என்று சொன்னாரோ, நீங்களும் அப்படி இன்றைக்கு வைராக்கமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் ஆசீர்வாதத்தை அனுப்பணும், நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று சொல்லி விசுவாசோடு நாம் பாடி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், மீட்பளிக்கும் தெய்வமே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், மீட்பளிக்கும் தெய்வமே ஆசீர்வதியும். இம்மானுவேலே ஆசீர்வதியும், எம்மோடு இருப்பவரே ஆசீர்வதியும். இம்மானுவேலே ஆசீர்வதியும், எம்மோடு இருப்பவரே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஏற்கனவே நற்கன் ஆண்டவரை சந்திச்சவங்களாம் பாடி நன்றி சொல்லுங்க, அவரோட சேர்ந்து பாடி நன்றி சொல்லுங்க. கடவுளை மகிமையின் தெய்வமே, உயிருள்ள தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே ஆசீர்வதியும், மன்னிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும், இரக்கமுள்ள தெய்வமே ஆசீர்வதியும், மன்னிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும், சுகமாக்கும் தெய்வமே ஆசீர்வதியும், வெற்றி தரும் தெய்வமே ஆசீர்வதியும். சுகமாக்கும் தெய்வமே ஆசீர்வதியும், வெற்றி தரும் தெய்வமே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். அன்பானவளே, ஒரு பெயரை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். செல்வராஜ், செல்வ மகன். ஆண்டவர் உங்களோட குடும்பத்தில் ஒரு புதுமையை செய்யும்படியாக நல்ல ஆசீர்வாதத்தை பொழிகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோட குடும்பத்தில் ஒரு புதுமையாக இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறது. பரிசுத்த ஆவியே ஆசீர்வதியும்,
உன்னத வல்லமையே ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியே ஆசீர்வதியும். உன்னத வல்லமையே ஆசீர்வதியும். தேற்றும் ஆவியே ஆசீர்வதியும். துணையாளரே எம்மை ஆசீர்வதியும். தேற்றும் ஆவியே ஆசீர்வதியும். துணையாளரே எம்மை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். அன்பார்ந்தவர்களே, நம் அனைவருமாக தலைமையில கை வைத்துக் கொள்ளும். இந்த வராத உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பார்த்து சமர்ப்பணம் செய்யும். இது நற்கனை ஆசீர்வாதம், நற்கனை ஆளுடைய விடுதலை அவளுக்கும் கடந்து போகணும்னு சொல்லி நம்ம உங்களை சார்ந்த குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்களும் சமர்ப்பணம் செய்து நம் இறுதி ஜெபத்தை ஆரோக்கிய செய்வார்கள். அதுதான் நம்முடைய தந்தையாருடைய ஆசீர்வோடு நமது நற்கனை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இறுதி ஆசீர்வாதத்துக்கு முன்பாக முடிந்த பிற்பாடு நாம் அனைவருமாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஜீசஸ், நிரப்புங்கப்பா. பெந்தகோஸ்து நாளில் இறங்கின பரிசுத்த ஆவியின் நெருப்பு இப்ப எழுத இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக சுவாமி. ஆமென். எங்க சொந்த அறிவு ஆற்றல் அல்ல ஆண்டவரே, உங்க அறிவு ஞானம் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக ஃபயர் இறங்கட்டும் சுவாமி. எல்லா பயம், கலக்கம், மனப்போராட்டங்கள், பயந்தாங்கொழித்தனம், கோழைத்தனம், குற்ற உணர்வு யாவற்றிலிருந்தும் விடுதலை தரக்கூடிய பரிசுத்த ஆவியின் நெருப்பு, பிளவுண்ட நாக்கு இப்பொழுது ஒவ்வொரு தலைமையிலும் இறங்குவதாக சுவாமி. ஃபயர் ஜீசஸ். ஆமென். நிரப்புங்கப்பா. ஆமென். நிரப்புங்கப்பா. ஆமென். பொல்லாத பிசாசு ஓடட்டும் ஆண்டவரே. ஆமென். இருளின் அந்தகார சக்திகள் ஆண்டவரே, காக்கா வலிப்பு நோய்கள், பொல்லாத தற்கொலை ஆவிகள் ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே ஓடுவதாக சுவாமி. புறப்பட்டு ஓடட்டும். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆலயம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். இந்த உடம்புக்களின் நோயோ, கேன்சர் வியாதியோ, சாவை கொண்டு வரக்கூடிய எந்த ஆவிக்கும், எந்த பொல்லாத நோய்க்கும் இடமில்ல. ஆமென். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிற போ. ஆமென். பொல்லாத கட்டுகள், பொல்லாத அந்தார சக்திகள், மந்திர தந்திர கட்டுகள், விக்கிரக ஆராதன ஆவிகள், பெருமை ஆவிகள், இச்சை ஆவிகள், பொல்லாத அசுத்த எண்ணங்கள், சுயநல கட்டுகள் வேறறுக்கப்படுவதாக சுவாமி. வேறறுக்கப்படுவதாக. பிள்ளைகள் ஞானத்தால் நிரப்பப்படுவார்களாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு அறிவை, ஞானத்தை கொடுத்து, தகப்பனே பெசலியேலுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் படித்து வேலைக்கு சென்று பொருளாதார தேவைகளை சந்தித்து எந்த நிலையிலும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ்வார்களாக. கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்கள் அன்னை மரியாதை போல சுயநலம் என்ற எண்ணம் இல்லாமல் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, திருச்சபைக்கு அருட்தந்தைகளோடு சேர்ந்து இந்த கத்தோலிக்க திருச்சபை கட்டி எழுப்புவார்களாக சுவாமி. அப்பா, நாங்க சாகிறவரை கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கிற இந்த திருவருட்சாதனம் இது வாழ வேண்டும் என்பதற்காகவே அருட்தந்தர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. எல்லா திருவருட்சாதனமும் குடும்பம் என்கிற திருவருட்சாதனம் வாழவே ஒத்துழைக்கிறது, அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த குடும்பம் என்கிற மேலான திருவருட்சாதனம், குடும்பம், பெற்றோர்கள், பிள்ளைகள் ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செய்து ஆண்டவர் உயிரோடு இந்த உலகத்தில் வாழுகிறார் என்பதை மன்னிப்பின் வழியாய், விட்டுக் கொடுத்ததன் வழியாய், அரவணைப்பதன் வழியாய், பாராட்டுவதன் வழியாய், ஏற்றுக்கொள்வதன் வழியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகளாய் வாழ்வார்களாக. இன்றோட அது நின்று போகக்கூடாதப்பா. இன்றைக்கு பெற்றுக்கொண்ட விடுதலை இவர்கள் சந்ததி மட்டுமல்ல,
இவர்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகளின் பிள்ளைகளை இவர்கள் காண்பார்களாக. ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசம் அழியாதபடி இந்த சந்ததிகளை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எங்க கத்தோலிக்க திருச்சபை ஒப்புக் கொடுக்கிறோம், பாப்பரசரை ஒப்புக் கொடுக்கிறோம், கர்தினால்மார்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆயர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், குருக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அருட்சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், துறவர அருட்சகோதரிகளை, அருட்தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, தங்களுக்கென்று ஒரு ஐடென்டிட்டி வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்காக அர்ப்பணித்துக்கிற எங்கள் கத்தோலிக்க திருச்சபை அருட்தந்தையர்களை ஆசீர்வதிங்கப்பா. மாண்போடும் மகிமையோடும் உம்முடைய வார்த்தை எடுத்துரைப்பார்களாக. கத்தோலிக்க திருச்சபை, யுனிவர்சல் சர்ச், உலகம் முழுவதும் ஒரே ஆயன், ஒரே மந்தை என்கிற நிலையை உண்டாக்கட்டும். ராஜா, ஆசீர்வதிங்கப்பா. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மறை மாவட்டங்களை ஆசீர்வதிங்க. இந்த தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை ஆசீர்வதிங்கப்பா. அன்னை திருத்தலத்திற்கு வரக்கூடிய எந்த சமூகமா இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு தந்தையும் கரத்தில் வைக்கிறோம். அருட்தந்தை அகிலன் அவர்கள் எடுத்து செய்யக்கூடிய ஆவிக்குரிய ஒவ்வொரு காரியத்திலும் மாபெரும் அற்புதம் நடப்பதாக. சுவாமி, தந்தையோட கூட இருந்து கிருபையின் மேல் கிருபை ஊற்றுவீராக. இந்த அற்புதமான தந்தை எங்களுக்கு அளித்த அவர்கள் பெற்றோர்களை நன்றியோடு, அந்த குடும்பத்தை நன்றியோடு உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த ரெட்ரீட் சென்டருடைய இயக்குனர் தந்தை அருட்தந்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குருக்களையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு உணவு பரிமாறின அருட்சகோதரிகளை ஆசீர்வதிங்க. இதை ஏற்பாடு செய்து ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இறைவார்த்தை பகிர்ந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிபூர்ணமாய் நிரப்புவீராக. இவர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட இந்த நெருப்பு அணையாத நெருப்பாய் சுடர் விடுவதாக. மாதாம்மா, எங்களோடு இருந்து எங்களுக்காக பரிந்து பேசி தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் பெற்று தந்திரே. நன்றி தாயே. இயேசுவின் நாமத்திலே சகல ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் விடுதலை பெற்றுக்கொண்டோம். எங்க வீடு, வாசல்கள், சுவர்கள், எங்கள் நிலங்கள், உடைமைகள் அத்தனையும் விடுதலை என்று அறிவிக்கும் என்ற உணர்வோடு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் மீட்பர். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நான் கோழை அல்ல, நான் கோழை அல்ல, நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். பிசாசு தான் சாகும், பிசாசு தான் சாகும். நான் ஓடி ஒளிய மாட்டேன், நான் ஓடி ஒழிய மாட்டேன். நான் பிசாசை எதிர்த்து நிற்பேன், பிசாசை எதிர்த்து நிற்பேன். பாவங்களை செய்ய மாட்டேன், பாவங்களை செய்ய மாட்டேன். ஆண்டவர் ஒருவரையே நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் ஒருவரையே நம்பி இருக்கிறேன். ஏ பொல்லாத பிசாசே, பொல்லாத பிசாசே, அந்தகார சக்திகளே, அந்தகார சக்திகளே, என்னை விட்டும், என்னை விட்டும், என் குடும்பத்தை விட்டும், குடும்பத்தை விட்டும், என் வீட்டை விட்டும், என் வீட்டை விட்டும், என் எல்லைகளை விட்டும், எல்லைகளை விட்டும், எங்கள் திருச்சபை விட்டும், எங்கள் திருச்சபையை விட்டும் புறமுது விட்டு ஓடி போவாயாக. ஓடிப்போ, ஓடிப்போ. ஓடிப்போ. ஏனென்றால் ஏனென்றால் நான் கீழே விழுந்தாலும் நான் கீழே விழுந்தாலும் என் கடவுள் என் கடவுள் கரம் பிடித்து தூக்குகிறார். கரம் பிடித்து தூக்குகிறார். ஆகவே பொல்லாத பிசாசே, ஆகவே பொல்லாத பிசாசே, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கடவுள் ஒருவருக்கே கீழ்ப்படிவேன். கடவுள் ஒருவருக்கே கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ உமது அடிமை, இதோ உமது அடிமை, உமது விருப்பப்படியே உமது விருப்பப்படியே என் வாழ்நாள் எல்லாம் ஆகட்டும். ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் ஆகட்டும். ஆண்டவரே, ஆமென், 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 ஆமென். ஆமென். மாண்புயர் பாடுவோம். மாண்புயர் இவர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
பழியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இன்னாயனே ஏசையா இன்னரனே ஏசையா இன்னுறவே ஏசையா எல்லாமீரே ஏசையா என்னப்பாவும் நீதானே ஏசையா என்னம்மாவும் நீதானே ஏசையா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே. நிலையான புகழுக்குரிய தூய இறைனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் திருப்பலி நிறைவேற்றி நம் ஆசுவத்த அருட்தந்தை மகிழன் தமிழ்நாடு அருங்கொடை பணி இயக்குனர் தந்தையார் கைத்தட்டி நாம் அவருக்கு நம்ம நன்றியை மகிழ்ச்சியும் தெரிவிப்போம். இதனாலே நாம் அனைவருமாய் சேர்ந்து எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடல் பார்க்கிறோம். அது உமக்குத்தானே இறைவிட நன்றி உமக்குத்தானே இணையில்ல தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே இணையில்ல தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே இணையில்ல தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி தானே இணையில்ல
நல்ல தேவ உமக்கு தரே. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே எல்லாரும் சேருங்க. இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், அப்படி போலே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்நிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆண்களும் சேர்ந்துகள், ஆண்களும் ஆனந்தம் ஆண்களும் சகோதரர்கள் சேர்ந்துங்க. கரங்களை என் அசைத்து நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில்,
கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் புதுத்தலம் கொண்டாட்டமே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் புதுத்தலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் லா 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 கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார் உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டார் உன்னதமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார் புதுத்தலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் புதுத்தலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் தாள மேளத்தோடு வாத்திய கோஷத்தோடு ஆடி பாடி நம்மில் தெய்வத்தை ஆராதிப்போம் தெய்வத்தை ஆராதிப்போம் தாள மேளத்தோடு வாத்திய கோஷத்தோடு ஆடி பாடி நம்மில் தெய்வத்தை ஆராதிப்போம் தெய்வத்தை ஆராதிப்போம் தாள மேளத்தோடு வாத்திய கோஷத்தோடு ஆடி பாடி நம்மில் தெய்வத்தை ஆராதிப்போம் நம்ம 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 தெய்வத்தை ஆராதிப்போம் 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 நம்ம தெய்வத்தை ஆராதிப்போம் நம்ம தெய்வத்தை ஆராதிப்போம். ஹalleluya praise the lord Praise the Lord. praise the lord Praise the Lord. praise the lord Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வார்த்தையான நற்செய்திக்கு வேட்காட்டியோடு அன்பின் சங்கம் இணைந்து நடத்தின முதல் தியானம் ஆண்டவர் அனைவருமே ஆசீர்வதித்தார். ஹalleluya.
கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? உற்சாகமாக எல்லா ஊழியர்களை பயன்படுத்தினார். ஆக அனைவருக்குமாய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். குழுவை சார்ந்தவர்கள், அன்பில் சம் குழுவை சார்ந்த ஒவ்வொருக்கும் நன்றி சொல்லும். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.